ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு. விக்ரம் நானா தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இன்னைக்கு இறந்த பிறகு இன்னைக்கு வேலராமமூர்த்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் சாப்பிடுகிற சாப்பாடு ஒவ்வொன்றும் விக்ரமனுடைய இதுதான், உழைப்பு தான். விக்ரம் இல்லாத போது போட்டு என்ன சார், ஃப்ரெண்டோட கார்ல அந்த ஹோட்டல்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. வர்ற இடத்து இடையிலேயே வந்து ஒரு மாதிரி சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. அப்படியே அங்கேயே கார்லேயே சரிஞ்சிட்டாரு. தனுஷை பாக்குறீங்க இல்லையா, ஆடுகளம் படத்துல தனுஷினுடைய அத்தனையுமே வந்து விக்ரம் பண்ணதான். ஒரு இடத்துக்கு போலையே, உயரத்தை தொடலையே, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அந்த அழுத்தம் வந்து அதிகமா இருந்துச்சு. ராவண கோட்டம் ரிலீஸ் ஆச்சு, அது கலையான விமர்சனமா இருந்துச்சு. அதோட முடிஞ்சது. இப்ப சமீபத்துல ஒரு படம், ஓப்பனா சொல்லணும்னா நம்ம சூரியன் நடிச்ச மாமன் படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியதே விக்ரம் சுமார் தான். மனதில் என்ன பட்டதோ அப்படியே பேசிடுவாரு. பெரும் கோபக்காரன். பலருக்கும் வந்து விக்ரம் கோபக்காரன் தெரியும். இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது எதுவுமே விக்ரம் தெரியாது. எந்த படம் மத்தியான கொட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த நடிகரோட இவர் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. பர்சனலாக நல்லா தெரியும். அந்த நடிகர் வந்து வரல. ஏன் நடிகர்னு தனுஷனே சொல்லாமே, நம்மளை இப்படி வர சொல்லிட்டு காக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துட்டு நான் வந்து மதியான கூட்டம் டைரக்டர் விக்ரமன் வந்திருக்கேன், வெயிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிடிவாதக்கார். சினிமாவில் வந்து இந்த பசியும் கொடுமையும் வறுமையும்லாம் இருக்கும். அந்த நேரங்களில் தன்னை வருத்திக்கிட்டாலும் கூட எந்த இடத்துலையும் போய் நின்று ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னைக்கு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் ஜீர்ணிக்க முடியாத விஷயம். பேச எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். சார் வணக்கம். சார், இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் இன்று நம்முடன் இல்ல, மாரடைப்பு காரணமா இறந்துட்டாரு. அவரை பத்தின ஒரு நினைவூட்டல் கொடுங்க சார். ஒரு மிகப்பெரிய கனவோடு போராடி கொண்டிருந்த ஒரு நண்பர் இன்னைக்கு மறைந்திருக்கிறார். நேற்று காலையில் தான் மதுரைக்கு போயிருக்கிறார். மதுரைக்கு ஒரு வேலையாக போனவர் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருக்கிறாரு. போகிறப்ப லேசாக ஒரு நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. இசிஜிலாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க. பட்டு நார்மலாக தான் இருக்குது அப்படின்ட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காரு. நைட்டு அவர் பஸ்ஸில் திரும்பி சென்னைக்கு வர வேண்டியவர் ஃப்ரெண்டோட காரில் அந்த ஹோட்டல்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. வர்ற இடத்து இடையிலேயே வந்து ஒரு மாதிரி சிவியர் அட்டாக் ஆகிருக்கு. அப்படியே அங்கேயே கார்லேயே சரிஞ்சிட்டாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்ப அவர் இறந்துட்டார் அப்படிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பாடியை சென்னையில் கொண்டு வந்து ரெட் ஹில்ஸில் அவரோட வீட்டில் வச்சுருக்கிறாங்க. விக்ரம் சுகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் கனவோடு போராடி கொண்டிருந்த ஒரு கலைஞன். பார்த்திங்கன்னா பாலுமேந்திரா அவர்களுடைய உதவியாளர். முதல்ல பாலுமேந்திரா சன் டிவிக்காக கதை நேரம்னு ஒன்று பண்ணியிருந்தார். அதில் தான் முதல்ல உதவி இயக்குனராக சேர்றாரு. அதில் அந்த சீரியலில் நடிக்கவும் செஞ்சுருப்பார். நிறையா சின்ன சின்ன ரோல் பாலுமேந்திராவோட நடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு அங்கேருந்து கொஞ்ச நாள்லேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு படம் தனியாக இயக்குவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் வெற்றிமாறன் அங்கேருந்து வெளியே வர்றாரு. வெளியில் வந்து வெற்றிமாறன் படம் இயக்குவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. இவரும் அங்கே இருந்ததுனால, வெற்றிமாறன் அங்கே இருந்ததுனால அவர் ஒரு பழக்கம் ஏற்படுது, நண்பர்களாக இருக்கிறாங்க. வெற்றிமாறன் முதல் ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம். வெற்றிமாறன் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். இவர் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஏஎம் ரத்னம் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரு. படம் டிஸ்கஷன்லாம் பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் படம் நின்று போச்சு. அதற்கு பிறகு திருப்பியும் வெற்றிமாறன் விக்ரம் எல்லாம் ஒரு பெரிய டீமாகவே சேர்ந்து ஒரு முயற்சியில் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் பொல்லாதன் பண்ணாங்க. பொல்லாதன் ஒரு பெரிய கிட்டு தெரியும். அதில் நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு. இல்லை, பொல்லாதன் நடிக்கல. அதுக்கு அடுத்த படம் வந்து ஆடுகளம். ஆடுகளம் வந்து மதுரையை பேக்ட்ராப்பை வச்சு ஒரு சேவல் சண்டையை வச்சு கதை. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவர் வட மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த மதுரை பேஸ் தெரியாது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பரமக்குடி. பட் இங்கே வந்தனால அந்த களம் தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாதம் அங்கே ஒரு வீடு எடுத்து அதை ஃபுல்லாக அந்த சேவல் சண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. அந்த படத்தினுடைய நீங்கள் தனுஷை பார்க்குறீங்க இல்லையா, ஆடுகளம் படத்தில் தனுஷினுடைய அத்தனையுமே வந்து விக்ரம் பண்ணதான். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, இந்த அதுவும் இல்லாமல் அந்த லுங்கி வச்சுட்டு ஆடுற டான்ஸு எல்லாமே விக்ரம் பண்ணதான். அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே விக்ரம் பண்ணது தான். அதை வந்து பல இடங்களில் வெற்றிமாறனே சொல்லியிருப்பார்.
அப்படி அந்த படத்துக்கு விக்ரமும் வெற்றிமாறனும் சேர்ந்து தான் டயலாக்னே வரும். ஒரு தேசிய விருது வாங்கின படம். அதற்கு பிறகு அந்த படத்துக்கு வெற்றிக்கு பிறகு அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் அந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷுடைய நண்பர் தான் இந்த இருக்கக்கூடிய நடிகர் கதிர். கதிர் வந்து படம் நடிக்கணும் அப்படின்னோடனே ஜிவி வந்து விக்ரமை ரெஃபர் பண்ணுறாரு. ஜிவி மூலியமாக தான் விக்ரமுக்கு அந்த படம் மத யானை கூட்டம். மத யானை கூட்டம்ங்கிற ராவா அப்படியே வந்து ஒரு ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை அப்படியே சொல்லியிருப்பார். ரொம்ப ரஃபாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப லென்த்தியாக எடுக்கப்பட்ட படம். அதுக்கு அப்பயே ரொம்ப லென்த்தியாக எடுத்திருந்தார். அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் இன்னைக்கு பலரும் கொண்டாடக்கூடிய வேல ராமமூர்த்தியை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் ஒரு எழுத்தாளராக இருந்தவரை இவர் ஒரு பார்வை பார்க்குறவர் நடிக்கலாம் அப்படின்றதுனால அவரை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாரு. கலையரசன் அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கலையரசன் பண்ண கேரக்டருக்கு டப்பிங் வந்து விக்ரம் தான் கொடுத்துருப்பார். அந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப லைவாக இருக்கும் அந்த கலையரசன் பேசுகிறப்ப. எனக்கெல்லாம் கூட முதல்ல யார் கலையரசன் எப்படி இவ்வளோ லைவாக பேசுகிறாரு அப்படின்னா அப்புறம் ஒரு மாதிரி விக்ரம் கேட்டால் நான் தான் பேசினேன் அது அப்படின்னு. படம் முழுவதுமே கலையரசனுக்கு விக்ரம் தான் டப்பிங் பேசியிருப்பாப்புல. அப்படியே மத யானை கூட்டம் வந்து விமர்சன ரீதியாக பேசப்பட்டாலும் கூட அடுத்தடுத்த படங்கள் மூவ் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப நாளுக்கு பிறகு சாந்தனுவை வச்சு ராவண கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து. ஆமாம், அதுக்கு பிறகு அதுக்கு பெரிய போராட்டங்கள், அதுக்கு இடையில நிறையா படங்கள் ஆரம்பித்து டேக் ஆஃப் ஆகாமல் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ராவண கூட்டம் கிடைச்சு. ராவண கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப கொரோனா கிடையாது, ஆரம்பிச்சப்போ கொரோனா வந்துச்சு. அதுக்கு ரிலீஸ் ஆகிறப்போ அது ஒரு பெரிய ஒரு 3-4 ஒரு ட்ராவலுக்கு பிறகு ராவண கூட்டம் ரிலீஸ் ஆச்சு. அது இப்போ கலையான விமர்சனமாக இருந்துச்சு. அதோட முடிஞ்சது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம சூரியன் நடித்த மாமன் படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியதே விக்ரம் சுமார் தான். அது ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டு எதனால சார் கைவிடப்பட்டுச்சு? அவர்களும் ஒரு சரியான ஒரு டேம்ஸ் ஒத்து வரல. விக்ரமை பொறுத்த வரைக்கும் விக்ரமுடைய கேரக்டர் எப்படின்னா சினிமாவுக்கு உண்டான எந்த ஜோடனையும் இல்லாத ஒரு மனிதர். மனதில் என்ன பட்டதோ அப்படியே பேசிடுவார். பெரும் கோபக்காரன். பலருக்கும் வந்து விக்ரம் கோபக்காரன் தெரியும். ஆனால் பழகின ஆட்களுக்கு தெரியும் விக்ரமுடைய கேரக்டர் அப்படின்னு. சினிமாவுக்கு ஆளை பார்த்தா கும்பிடுறது, கை கட்டுறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அது எதுவுமே விக்ரமுக்கு தெரியாது. ஏன்னா விக்ரமனுடைய இன்னனோடு தெரிஞ்ச நண்பர்களை நாங்கள்லாம் ஒரு ஆள் எப்படி பழகுவாப்பில் என்ன பண்ணுவார். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அந்த உதாரணத்தை சொல்லலாம் ஒரு பெரிய நடிகர். அந்த நடிகர் வந்து கதை சொல்ல போகிறாரு. இவர் சொன்ன நேரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறார், நான் வந்து உட்காந்துருக்கேன். எந்த படம் மத யானை கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த நடிகரோட இவர் ஒர்க்கும் பண்ணியிருக்கார். பர்சனலாக நல்லா தெரியும். ஆனால் அந்த நடிகர் வந்து வரல. ஏன் நடிகர்னு தனுஷே சொல்லாமே. என்னோட இருந்தது. தனுஷை வைத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு வேங்கைன்னு நினைக்கிறேன். வேங்கை படம் ஷூட்டிங்கில் எங்கேயோ சிவகங்கையில் இருக்கப்ப இவர் போகிறாரு. போகிறப்ப வெயிட் பண்ணுறாரு. நேரமாகுது, ஒன்றும் வந்து மீட் பண்ண முடியல. வர சொல்லிட்டாங்க, ஆனால் போக முடியல. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி என்னடா நம்மளை வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி இவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நம்மளை இப்படி வர சொல்லிட்டு காக்க வச்சுருக்காங்களேன்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துட்டு சார் என்ன விஷயம் கேட்டார். ஏதோ ஒரு அந்த உள்ள மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அப்போ சொல்லிட்டு வந்துட்டாப்புல, இந்த மாதிரி நான் வந்து மத யானை கூட்டம் டைரக்டர் விக்ரமன் வந்திருந்தேன், வெயிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாப்புல. ஆனால் அந்த படம் பண்ண முடியல. அதாவது எப்படின்னா அந்த எமோஷனலாக எங்கேயும் காமிச்சிட்டாப்புல. அது ஒரு சினிமாவுக்கு ஒரு பெரிய தடங்கள். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அப்புறம் வெற்றிமாறன் கூட நிறைய பண்ணார். அவருக்கு என்னென்ன ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஒரு வெற்றிமாறனை போல் அது மாதிரி ஒரு துறை அந்த டீமில் இருந்த ஒரு ஆள் மாதிரி வர முடியலையே, நமக்கு எல்லா திறமையும் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்மளோட கூட இருந்த எல்லாருமே இன்னைக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிறது. ஏன்னா பொல்லாதன் பண்ணுறப்பலாம் தனுஷ் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகல. பொல்லாதன் ஆடுகளமும் தனுஷுக்கு முக்கியமான படம். இந்த 2 படத்துலையுமே முக்கிய ரோல் விக்ரம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திரைக்கதையிலையும் சரி, கதையிலையும் சரி, அந்த மதுரை ஸ்லாங்கு, மதுரை பாடி லாங்குவேஜ் அப்படியே கொண்டு வந்தது வந்து விக்ரம் தான். ஆடுகளம் படத்தில் அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து விக்ரம் தான். அப்போ அதெல்லாம் வந்து நம்மளை யாரும் பயன்படுத்தலை, அடுத்தடுத்து நம்மளை பயன்படுத்தலைன்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ்க்காக பண்ணியிருந்தாங்க, போரும் தேர்வு மாதிரி வெப் சீரிஸாக பண்ணலாமா படமாக பண்ணலாமான்னு. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறதா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அது ட்ராப் ஆகி போய் கடைசியில் இப்போ வந்து சீனு ராமசாமி ஒரு படம் டைரக்ட் பண்ணி விக்ரமும் இன்னொருத்தர் நடிக்கிறதாக ஒரு இது. ஆக்சுவலாக விக்ரம் வந்து பார்த்தா பேசிக்காக வந்து ஒரு நல்ல நடிகர். பார்த்துருக்கு, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. நல்ல நடிகரும் கூட. ஆக்சுவலி நடிகர். 2வது இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கிற நபர். நம்ம எந்த கெட்ட பழக்கம் பெருசாக கிடையாது. அதனால் வந்து நிறையா சம்பவங்கள் விக்ரம் கூட பயணம் பண்ண சொல்லலாம். நானும் விக்ரமும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்தில் முதல் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டோம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ட்டிக்கிட்டு நடக்கும் இல்லையா, எங்கள் 2 பேருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. நாங்கள் 2 பேரும்
பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கும். பல கதைகள், பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போவோம். போயிட்டு பேசிகிட்டே வருவோம். அதுக்குள்ளே இவங்க பார்ட்டிக்கிட்டலாம் முடிஞ்சிடும். நாங்கள் வந்து பேசாமல் படுத்துருவோம். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் விக்ரமோட ட்ராவல் பண்ண விஷயங்கள். இப்போ ரொம்ப நாளாக கான்டாக்ட் இல்லை. அப்பப்போ ஏதாவது மெசேஜ் மட்டும் வரும். நானும் மெசேஜ் அனுப்புவோம். அந்ததோட போச்சு. நேற்று நைட்டு அந்த செய்தியை கேட்டோடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன வயசு, 47 வயசு தான் அது. வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருந்த ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ தான் ஒரு படத்தில் சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணி விக்ரமும் இன்னொருத்தரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே போச்சு. அந்த நேரத்தில் இந்த ஒரு ஒரு சம்பவங்கிறது ஒரு பெரும் துயரம். பலருக்கும் அவருடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கு தான். சார், அவர் நடிகரா ஒரு சில படங்கள்ல அடையாளம் காண முடிஞ்ச மக்களால அவரை இயக்குனரா யாராலையுமே அடையாளம் காண முடியல அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போ அவர் இதுதான் அவருடைய படங்களா அப்படின்றதே சில பேருக்கு தெரியாம இருக்கும். இதற்கு காரணம் அவருடைய குணம் அப்படின்னு சொல்றீங்களா அப்போ? இல்லை, குணம்னா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டாப்ல. அப்படின்னு சொல்றீங்களா அப்போ? இல்லை, குணம்னா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற மாட்டாப்ல. ம். ஒரு நல்ல திறமையான கலைஞனை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம்னு நினைப்பான். அது சரியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு கூட்டத்தில் போய் நிற்கிறது, 4 இடத்துல இன்டர்வியூ கொடுக்குறது, ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் நிற்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். நான் பேச வேண்டாம், என்னுடைய படைப்புகள் தான் பேச வேணும்னு திறமையான கலைஞன் அப்படி தான் நினைப்பான். தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கவே மாட்டான். அது எழுத்தாளர்களாக இருக்கட்டும், படைப்பாளிகளாக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், தன்னுடைய படைப்புகள் தான் பேசணும்னு நினைக்கிறவன் தான் சரியான கலைஞனாக இருக்கும். ஆனால் அந்த உயரத்தை எட்டுறதுக்குள்ளேயும் போயிட்டாங்க. அதான் பெரிய சிக்கல். விக்ரமை பொறுத்த வரைக்கும் அந்த நேரங்களில் தொடர்ந்து ஒரு 5-6 இன்டர்வியூ கொடுத்தோம், தன்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தோம், லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு சில டேரக்டர்லாம் ஒரு சில 2 படம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற தெரியல, ப்ரொமோட் பண்ணிக்கிற வேணாம்னு நினச்சேன். ஆனால் நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சசிகுமார் தான் கூப்பிட்டு படிக்க வச்சார். அப்புறம் வந்து முத்தையா படத்தில் ஒரு சில படங்கள்லாம் பண்ணார். நல்ல ஒரு ஒரு கிராமத்து வில்லன் அந்த மாதிரியான ரோல்லாம் யதார்த்தமாக பண்ணக்கூடிய நடிகர் தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஹீரோவாக பண்ண வேண்டிய நேரங்கள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சார், விக்ரம் சுகுமாரன் சார் அவர்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க. ஃபேமிலினா ஆமாம், ஒரு அப்பா, அம்மா, அண்ணன் வந்து யூஎஸில் இருக்கிறாரு. ரொம்ப லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு இப்போ தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே தான் மேரேஜ் ஆச்சு. நிஜமாக? ஆமாம், 3-4 வருஷத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஒய்ஃப் வந்து சித்தா டாக்டராக இருக்கிறாங்க. ரொம்ப லேட் மேரேஜ் தான். ஓ, டாக்டர் தான் ஒய்ஃபே? ஆமாம், சித்தா டாக்டர் அவங்க. ரொம்ப லேட் மேரேஜ். கிட்டத்தட்ட ஒரு 40, 43, 42 தான் மேரேஜே பண்ணாப்புல. அது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இலக்கை தொட்டுட்டு தான் பண்ணணும், ஒரு லட்சியத்தை அடைஞ்சிட்டு தான் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலை. இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். அவங்க அந்த இப்போ கொண்டு வந்து அங்கே தான் வச்சுருக்குறாங்க. ஒரு பெரிய பிடிவாதக்காரன். நீங்கள் வந்து சினிமாவில் வந்து இந்த பசியும் கொடுமையும் மறுமையும்லாம் இருக்கும். அந்த நேரங்களில் தன்னை வருத்திக்கிட்டாலும் கூட எந்த இடத்துலையும் போய் நின்றதே கிடையாது. விக்ரமுடைய ஆரம்ப காலங்கள் நிறைய சம்பவங்கள் நான் பேச எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரூமை விட்டு வெளியில் வராமையே கிட்டத்தட்ட முதல் நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் இருந்தாப்புல. சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே உட்காந்தாப்புல. அப்போ நாங்கள் திடீர்னு தச்சையில் ஒரு வேறு விஷயமா போகிறப்ப உள்ளே பார்க்குறப்ப உள்ளே உட்காந்துருக்காப்புல. என்ன விக்ரம் என்னன்னப்ப அப்போ சில விஷயங்கள் சொல்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது, தன்மானத்தை இழந்துடக்கூடாது. வைராக்கியமான நபர், திறமையான நபரும் கூட. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ரஃபாக தெரியும். ஏன்னா எதையுமே ஓப்பனாக டக்குன்னு பேசுகிறார். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே நேருக்கு நேரம் கேட்டுருவாப்புல. அதுதான் சினிமாவில் ஒரு பெரிய ட்ராபேக்காக விக்ரம் ஆகிப்போச்சு. அந்த ஒரு வளைந்து குனிந்து நெளிந்து சினிமாவுக்கு உண்டான அந்த பாஷை, சினிமாவுக்குன்னு சில பாஷைகள் இருக்கும், சினிமாவுக்கும் சில வணக்கம் பாஷை. அதை பார்த்தீங்கன்னா அப்படி வணக்கம் நெஞ்சு அப்படி வணக்கம் முடிப்பாங்க. அந்த உடல் மொழி இருக்கும், பாஷையில் அந்த உடல் மொழி, அதெல்லாம் வந்து பண்ண மாட்டார். இப்போ யதார்த்தமான நபராக இருப்பார். மனதில் பட்டதை வெளிப்படையாக கோவமாக பேசுகிறாப்புல. அது வந்து சிலருக்கு ஹர்ட் ஆயிரும். அதனால நிறைய நண்பர்களையும் இழந்திருக்காப்புல. அதையும் நம்ம சொல்லணும். சார், நீங்க ஒரு நண்பரா இப்போ விக்ரம் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவருக்குன்னு தமிழ் சினிமால ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்திற்கு இவர் தகுதியானவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடம் வந்து ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இடம் தகுதியான இல்லை, ஒன்றும் பெரிய இடத்துக்கு போயிருக்க வேண்டிய எல்லா திறமையும் உள்ள நபர், நிறைய படிக்கக்கூடிய நபர். நானும் இருக்கிறவே எத்தனையோ லைப்ரரிஸ் போய் படிச்சிருக்கிறோம். போட்டி போட்டு கொண்டு படிக்கக்கூடிய நபர், ஒரு திறமையான நபர். அந்த இடம் ஒன்றும் அடையலைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தை அடையிறதுக்கு தான் போராடியும் இருந்தார். நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடம் அடைஞ்சிட்டாரான்னு கேட்குறீங்க. அந்த இடமும் ஒன்றும் அடையலை. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை, உயரத்தை தொட்ட வேண்டிய நபர் இப்போ அநேகமாக சமீப காலமாக தொட்டிருப்பார். அதுக்குண்டான எல்லா வேலைகளும் கூடி வந்துச்சு. படத்தில் ஹீரோவாக பண்ணுறதுக்காக வந்துச்சு. ஒரு படம் கமிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த படத்தோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. போன மாதம் வரைக்கும் ஒரு படத்தோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கிறது யாருக்குமே
ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னைக்கு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் ஜீர்ணிக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஆனால் இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மைல்டாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு. ஒரு கை ஒரு கால் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப அந்த தன்னுடைய இமேஜை வந்து வெளியில் தெரியக்கூடாது, பரிதாபப்பற்றக்கூடாது, தன்னை யாரும் பார்த்துங்கிறத ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதனால வந்து அதை வெளியில் காமிச்சிக்கிறதே இல்லாமல் வீட்டிலே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவரி ஆகி வந்துட்டாப்புல. ரெண்டாவது கரெக்டான ஃபுட் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய நபர், எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபர், பாதாள திறனில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபர், ஃபுட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர், எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போகலையே, நம்ம ஒரு உயரத்தை தொடலையே, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அந்த அழுத்தம் வந்து அதிகமாக இருந்துச்சு. நண்பர்கள்ட்ட பார்க்குறப்ப பல நேரங்களில் பேசியிருக்காப்புல. சில நடிகர்களோட ட்ராவல் பண்ணி அந்த படங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த படத்தில் வேறு டேரக்டரை கொண்டு வந்து வச்சதெல்லாம் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. சமீபத்தில் ஒரு படத்தில் கூட கமிட் ஆகி அழுத்தம் கூட இந்த மாரடைப்புக்கு அது பயன்டா இருக்கத்தானே செய்யும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாப்புலங்கிறது உண்மைதான். சமீபத்தில் கூட ஒரு பெரிய நடிகரை பற்றி மனம் திறந்து பேசினாப்புல. அவர் என்னை கூப்பிட்டு கமிட் பண்ணி ஆரம்பித்து அந்த படத்தை என்னை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு டேரக்டரை வச்சு பண்ணிட்டாங்க. பட் நான் கூட ஒர்க் பண்ணிட்டு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மனவேதனையை நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் கூட ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு. சார், ஒரு நண்பரா விக்ரம் அவர்கள் கூட விக்ரம் சாரும் நீங்களும் ரொம்ப கலந்துரையாடலாம் பண்ணியிருப்பீங்க. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அவரு கொஞ்சம் இப்போ சமீப காலமாக நாங்கள் யாருமே பெருசாக தொடர்பில் இல்லை. அப்பப்போ மெசேஜ் வருமா நல்லா இருக்குங்களா அந்த இருந்தாலும் கூட இப்போ ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் வந்து ஒரு நடிகர் இவரை கமிட் பண்ணி ஒரு படம் பண்ணி உட்காந்து ஆரம்பிக்க போய் அதை வந்து இவர் பண்ண முடியாமல் போனது ஒரு அந்த வருத்தம் இருந்தாப்புல. ரெண்டாவது சில நடிகர்களை இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்க வெளியிடங்களில் போய் வந்து இவர் பண்ணலை நானாக தான் வந்துங்கிற மாதிரியான சில கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அந்த நடிகர் இப்போ இன்னைக்கு இறந்து போன பிறகு பதிவு போட்டிருக்காரு, எனக்கு நான் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து சாந்தனு சொல்றீங்களா? இல்லை ஒரு நடிகர் ஓப்பனாக சொல்லலாம். வேலராமமூர்த்தி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலராமமூர்த்திக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே போச்சு. வேலராமமூர்த்தியை வந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. இல்லை நான் தான் வந்தேன்னு வேலராமமூர்த்தி சொல்கிறார், நானாக தான் உருவாகி வந்தேன்னு. வேலராமமூர்த்தி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மாற்றம் கிடையாது. சினிமாவில் வந்து வேலராமமூர்த்தி அறிமுகப்படுத்தியது வந்து விக்ரம் சுகுமார் தான். இவரை ஒரு நடிகராக பார்த்தது விக்ரம் சுகுமார். அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு பிஸியான நடிகராக இருக்காரு, நீங்க உலகம் முழுக்க பயணம் பண்ணுறாரு. ஆனால் வந்து இவருக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடாகி போட்டு இல்லை விக்ரம் நானாக தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இன்னைக்கு இறந்த பிறகு இன்னைக்கு வேலராமமூர்த்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு, நான் சாப்பிடுகிற சாப்பாடு ஒவ்வொன்றும் விக்ரமனுடைய இதுதான், உழைப்பு தான். விக்ரம் என்ன சார் இப்போ இந்த பிரச்சனையை வந்து சமூக வலைத்தளங்க 2 பேரும் மாறி சண்டை போட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அவர் வந்து இதாக போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு வருத்தம். நம்மளால் உருவாகினவர்கள், நம்ம கூட இருந்தவங்க யாருமே நமக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது தான் இந்த ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு நண்பராக மறைந்த விக்ரம் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். வாழ்க்கை இருக்குது, திறமை இருக்குது, காலங்கள் கைகூடி வர்ற நேரத்தில் இந்த ஒரு இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். சார், சரியா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.